இது பொய்யான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியல, என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, என்ன நிர்வாகம் கூட தெரியல. தினம் காலையில் 2 மணி நேரம் ஷூட்டிங் வருவார் ஸ்டாலின் முதலமைச்சர். நேராக வருவார், கேமரா அங்கே நிற்பாங்க, ஊடக நண்பர்கள்லாம் நிற்பாங்க, அவருக்கு எந்த பேப்பரில் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் படிச்சுட்டு அது என்ன படிக்கிறான்னு அவருக்கே தெரியாது, படிச்சுட்டு போயிடுவார். 2 மணி நேரம் கால் ஷீட், அவ்வளோதான். இதுதான் தமிழ்நாட்டினோட நிர்வாகம், தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. அவசியமாக நீங்கள் மாற்றணும். குறிப்பாக விவசாயிகள். நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாய பெருமக்களே, உங்கள் காலை பிடிச்சி நான் கேட்குறேன், உங்கள் காலை தொட்டு நான் கேட்குறேன், தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு உங்கள் ஓட்டை போடாதீங்க, உங்கள் குடும்பத்திலையும் ஓட்டு போடாதீங்க. தயவு செய்து நான் கேட்குறேன், காலை பிடிச்சி கேட்குறேன். விவசாய பெருமக்கள், ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு நேரடியான எதிரி. அவர் நேரடியான எதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். ஏன்னா எதுவுமே தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரியாது. இப்போ சொன்னாங்க பாரு, 2500 ரூபா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. அது என்ன கட்டுப்படி ஆவையா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை என்ன? 3500 ரூபா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்க வேண்டும், 5000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு கொடுக்க வேண்டும். இங்கே கரும்பு ஃபேக்டரி ஒன்று மூடிட்டாங்கன்னு சொன்னாங்களே, ஒரு மாற்று பயிராக இருக்கணும். இப்படியெல்லாம் விவசாயிகள் நலனுக்காக இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களை என்னைக்குமே விவசாயிகளை என்னைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட விவசாயிகளும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. இந்த காவிரியுடைய உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம். காரணம் இந்த திமுக, முக ஸ்டாலின் அவர்களும் அவங்க அப்பா கலைஞர் அவர்களும் 2 பேர் தான். எவ்வளோ உரிமைகளை நாம் இழந்து இன்னைக்கு தண்ணிக்கு அடிச்சுக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தண்ணி நிறையா வந்தால் கூட இங்கே நமக்கு அங்கே ஏரி குளத்தில் இல்லை, தண்ணி கிடையாது, தண்ணி வரல, காவாயெல்லாம் தூர்ந்து போயிடுச்சு, தூர் வாரல, கணக்கில் மட்டும் தூர் வாரிட்டு இருக்கிறாங்க.